வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். அதாவது நான் தெய்வீக பாடல்கள்லாம் எழுதுகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அபூர்வ ஆடியோஸ்க்காக எழுதி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அதுலேயே இப்போ எழுதுனதுலேயே எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆத்மார்த்தமாக பிடிச்ச பாடல் எதுன்னா, இப்போ சமீபத்தில் வெளிவந்த சிறுவாபுரி முருகனை பற்றின பாடல். ஆறுதல் தாராயோ சிறுவாபுரி முருகா அப்படின்னு வரும். இது நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதை வச்சு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைங்களோ நல்லா பாட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடி அதை ஒரு யூடியூப் சேனலில் வராதா அப்படின்னு நினைக்கலாம். அவங்க என்ன பண்ணுங்க, இந்த பாடலில் இதை எடுத்துக்கோங்க, கேட்டு பாருங்கள். அது ஒரு பல்லவி 6 சரணம் இருக்கும். அதில் அந்த 6 சரணம் பாட முடியாட்டா கூட அதில் நீங்கள் ஒரு 3 சரணம் செலக்ட் பண்ணிக்கிங்க. 3 இல்லை 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு, ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா ஒரு பல்லவியும் 2 சரணம் மட்டும் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா பாட வச்சு எனக்கு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் எனக்கு அனுப்பிடுங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு. நான் அதை கொஞ்சம் முருகன் படம்லாம் போட்டு அதை அந்த குழந்தையோட பேரையும் போட்டு நான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன். என்ன இது மாதிரி, ஏன்னா ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, அம்மா நீங்கள் எழுதின பாட்டு ஏதாவது நான் பாடி உங்களுக்கு அனுப்பிச்சா நீங்கள் போடுவீங்களான்னு கேட்டாங்க. அதுலேருந்து தான் எனக்கே இந்த ஐடியா வந்தது. இப்போ அந்த பாடலை ஆறுதல் தாராயோ பாடலை ஒரு 3 ஸ்டான்ஸாவோட எங்கள் சாரும் பாட இருக்காங்க. அதே மாதிரி என்னோடய பேத்தி ஸ்ரீகிருத்தியும் பாடலான்னு இருக்கா. இது மாதிரி அடுத்தடுத்து போடலான்னு எனக்கு ஆசை. இது மாதிரி யார் நீங்கள் பாட விருப்பமோ பாடி எனக்கு அனுப்புங்கம்மா, நான் அதில் போடுறேன். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.